சில பேருடைய வாழ்க்கை கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரமாக இருக்கும். இதுவே சில பேருக்கு வாழ்க்கை கடினமானதாக இருக்கும். ஆனா இந்த வாழ்க்கை நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அது வாழ்க்கையை மனநிறைவு அடையவும் முழுமையடையவும் வைக்கும். எவ்வளவு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்க கத்துக்கிறீங்களோ அவ்வளவு நேர்த்தியாக நீங்க உங்க வாழ்க்கையை வழிநடத்தி போக முடியும். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். அனுபவம் நமக்கு நிறைய வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரும். சிலர் மற்றவர்களுடைய அனுபவத்தை வச்சு அந்த பாடங்களை கத்துப்பாங்க. இந்த வீடியோல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்டு செயல்படுத்த வேண்டிய வாழ்க்கை பாடங்களை பற்றி தான் பார்க்க போறோம். நிச்சயம் ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். நம்பர் 1, ஹெல்த் should be a priority. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூ வர்ற வரைக்கும் அதை பத்தி நம்ம பெருசா கண்டுக்கவே மாட்டோம். ஆரோக்கியமான உடல்நிலை அப்படின்றது நம்ம விலை கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. அதை அடைய நம்ம உடல்நிலையை நம்ம சரியாக பார்த்துக்கிறது நம்ம கடமை. நம்மள நிறைய பேர் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடலை பராமரிக்காமலே இக்னோர் பண்ணிடுவோம். ஏன்னா உடலை பராமரிக்கிறது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போரிங்கான விஷயம். டாக்டரை பார்க்கறது, டயட்டை ஃபாலோ பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம விரும்பின சாப்பாட்டை சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை பண்ணணும். ஆரோக்கியம் தான் நம்ம டு டூ லிஸ்ட்ல முதல்ல இருக்கணும். எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது சரி கிடையாது. நம்பர் 2, டோன்ட் டேக் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார் கிராண்டட். நம்ம எல்லாருமே பிஸி தான். நம்ம வேலை, நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா நேரமும் நம்ம பிஸி தான். இதனாலேயே நிறைய நேரங்கள்ல நம்மளால ரிலேஷன்ஷிப்ல கவனம் செலுத்தவே முடியாது. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிற விஷயம் அப்படின்னா அது ரிலேஷன்ஷிப் தான். அதை நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாது, ஆனா நம்ம ஹார்ட் அதை ஃபீல் பண்ணும். உங்களுடைய நேரத்தை ஃப்ரெண்ட்ஷிப்ல, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல, அப்புறம் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லன்னு கொஞ்சம் செலவிடுங்க. வாழ்க்கையில நிறைய பணமும் வெற்றியும் சம்பாதிச்சு அதை பகிர்ந்துக்க ஆளே இல்லைன்னா யாருக்காக அதை செய்றீங்க? நமக்குன்னு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற கௌரவம், கான்பிடன்ஸ், சந்தோஷம், அந்த ஃபீலே வேற லெவல் தான். நம்பர் 3, மணி இஸ் எசென்சியல் பட் இட் இஸ் நாட் த கீ டு ஹாப்பினஸ். நம்மளோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க பணம் ரொம்ப அவசியம். ஒரு நல்ல வீடு, 3 வேளை நல்ல சாப்பாடு, இன்னும் நமக்கு தேவையான நிறைய அத்தியாவசியமான விஷயங்கள் பணத்தின் மூலியமாக தான் நம்மளால வாங்க முடியும். குறைந்தபட்சம் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய எவ்வளவு பணம் சம்பாதிக்கணுமோ அந்த அளவு பணத்தை நம்ம சம்பாதிக்கணும். ஆனா பணத்தை அடையணும் அப்படின்றதையே நம்ம வாழ்க்கையோடைய அல்டிமேட் இலக்கா வச்சுக்கவே கூடாது. நிறைய பேர் அவர்களுடைய வாழ்நாளை பணத்தை நோக்கி ஓடியே கழிக்கிறாங்க. இந்த அளவு முக்கியத்துவம் பார்க்கிற விஷயம் கிடையாது இந்த பணம். அதிக சம்பளம் வாங்குற அந்த வேலை நல்லதுதான், ஆனா உங்க உடம்பை வருத்திக்கிட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான வேலையை நீங்க தொடர்ந்து செய்யறது சரிதானா அப்படின்றதை நீங்க தான் யோசிக்கணும். பணத்தோட மதிப்பு நம்ம ஆரோக்கியத்தோட அதிகமானது கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், பணம் அன்பையோ சந்தோஷத்தையோ மனநிறைவையோ வாங்குறதுக்கு உதவவே உதவாது. நம்பர் 4, ட்ரஸ்ட் இஸ் a significant achievement. நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அது அடுத்தவர்களுடைய மதிப்பை சம்பாதிக்கிறது தான். அடுத்தவர்கள் நம்மை நம்புறப்ப அந்த நம்பிக்கை ஒரு மீனிங்ஃபுல்லான நம்பிக்கையான ரிலேஷன்ஷிப்பாக மாறும். யாரோட நம்பிக்கையும் பெறாம யாருமே உங்களை நம்பி இல்லாம இருந்தாங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கை வாழ்றதுக்கான அர்த்தம் இல்லாமலேயே போயிடும். சரி, அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை அடைவது எப்படி? நீங்க அவர்களுக்காக பொறுப்பாக நடந்துகிறது, அவர்களுக்கு செஞ்ச ப்ராமிசஸை நிறைவேற்றுறது, ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறது, ஒரு கம்யூனிட்டிக்கு சிறந்த நபராக இருக்கிறது. இது மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒருத்தர் உங்க மேல அன்பை மட்டும் செலுத்துறதை விட நீங்க அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அதை விட சிறப்பானது. பணிவா நடந்துக்கோங்க, உங்க மேல மற்றவங்களும் நம்பிக்கை வைப்பாங்க. நம்பர் 5, அப்ரிசியேட் வாட் யூ ஹேவ். நீங்க இப்ப நினைக்கிறதை விட சந்தோஷமான நபர் தான். நீங்க எதிர்பார்க்கிறதை விட நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம எப்பவுமே குறைவான மதிப்பை தான் கொடுக்கிறோம். அதை விட்டுட்டு இன்னும் பெருசா ஏதாவது அடையணும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடறோம். கிராட்டிடியூட், இதை பற்றி நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசி இருக்கிறோம். அதாவது இப்ப நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இது நீங்க மேலும் வளர உதவும். இந்த கிராட்டிடியூட் தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொண்டு வரும். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த சந்தோஷம் பரவும். இதுதான் உங்க வாழ்க்கையை முழுமையடைய வைக்கும். நம்பர் 6, live the moment.
நம்ம எந்நேரமும் கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலையோடையதா வாழ்றோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்றதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அதோட மொத்த கவலையும் பாரமாக சுமக்கிறோம். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச அளவுக்கு நாமளும் சந்தோஷமாக இருப்போம், அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம். இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. கடந்த காலத்தை மாற்றவும் முடியாது, எதிர்காலத்தை கணிக்கவும் முடியாது. நம்பர் 7, லைஃப் லாங் லேர்னிங். எனக்கு இருக்கிறது போதும்னு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அப்படியே தேங்கி நிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நாம கத்துக்கிறதை என்னைக்குமே நிறுத்தவே கூடாது. நம்ம வளர்ச்சியை தடை போடக்கூடாது. நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்றதை நிறுத்தக்கூடாது. நம்ம கிட்ட அளவில்லாத ஆற்றல் இருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு வெளிப்படுத்துறதுல தான் விஷயமே இருக்கு. நான் அவ்வளவுதான் அப்படின்னு உக்காந்துடவே கூடாது. உங்களை உத்வேகப்படுத்துற விஷயத்தை கத்துக்க வயசு ஒரு காரணமே கிடையாது. நீங்க இப்ப இருக்கிற நிலையில இருந்து இன்னும் நிறைய வளர, இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நீங்க ஒன்னும் உயிரோட இருக்கிற மிஷின் கிடையாது இல்லையா? அதனால புது புது விஷயங்களை முயற்சி செஞ்சுட்டே இருங்க. இந்த 7 லைஃப் லெசன்ஸும் கண்டிப்பா நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். இதை நீங்க செயல்படுத்துறது மூலியமா உங்க வாழ்க்கை சந்தோஷமடையும், முழு நிறைவடையும் இருக்க முடியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப என்னோட வயது 30க்கும் அதிகமாக இருக்கிறதால இனிவரும் காலங்கள்ல நான் எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு இது மூலியமாக கிடைச்சிருக்கு. இதுவே 30 வயதுக்கு கீழே இருக்கிற ஒரு நபராக நீங்க இருந்தா நிச்சயம் இந்த விஷயங்களை தவறாம ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாத்திக்கோங்க.